இந்த போரே டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான போர்னு சொல்லிச்சு. கீழடியை பாஜக இழுத்து மூடிய போது மீண்டும் அங்கே போய் அகலாய்வு செய்து அங்கே கீழடி அருங்காட்சியகத்தை நிறுவியது. மேடம் தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது இந்த சண்டை இல்ல நடக்கிற சண்டை, இது வேற சண்டை நடந்துட்டு இருக்கு. விஜயும் பாஜக, அண்ணாமலையும் பாஜக, யார் ஒரிஜினல் பாஜக? எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பது போல் பாஜகவையும் எதிர்ப்புன்னு சொல்றாரு. எந்த கட்சியெல்லாம் இது வரைக்கும் எதிர்த்துக்காரு இந்த அமைப்பு ஆரம்பிச்சது? பாஜக ஆடுது, RSS ஆடுது, ஆரியம் ஆடுது. இவர் ஆட்சியை மட்டும் பண்ணிட்டு போயிருந்தாரு, அந்த தலைவலியே இருந்திருக்காது. அவர் ஆட்சியை மட்டும் பண்ணிட்டு போகல. கலைஞர் செய்த தவறும் அதுதான். நீங்க ஆடின ஆட்டத்துக்கு, நீங்க நடிச்ச நடனத்துக்கு, நீங்க நடிச்ச படத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு, நம்புவாங்க. அண்ணாமலைக்கு ஒரு 2 MP அல்லது 3 MP வந்துட்டாங்க வாதத்துக்கு. சும்மா ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுப்பாரா, மோடிக்கு ஆதரவு கொடுப்பாரா? RSS கோல்வல்கர் எழுதியதாக இருக்கட்டும், பஞ்ச் ஆஃப் தாட்ஸாக இருக்கட்டும், மற்ற புத்தகங்களை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாநில முதலமைச்சர்கள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதிபராட்சி முறை தான். அவங்க அதை ஒரே கட்சி ஒரே ஆட்சி இந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி வருவாங்க. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, இதுதான் அவங்களுடைய கல்ச்சர். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாநில மொழிகள் சார்ந்து, மொழி உரிமை சார்ந்து பேசிய கட்சிகள் இருக்குல்ல, அவை அனைத்துமே வீழ்த்தப்பட்டிருக்கு. மமதா பானர்ஜி வீழ்த்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம சதைச்சு. நான் திருப்பி சொல்றேன், நான் ஐடியாலஜிக்கலா ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே வரேன், ஐடியாலஜியை பேசிக்கிட்டே வரேன். நீங்க நபர்களை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் நீங்களே சொல்லுவேன். சரியானதெல்லாம் எப்பொழுதும் வெற்றி பெறுவதும் இல்லை, வெற்றி பெற்றதெல்லாம் சரியானதும். வெற்றி பெற்றதாலேயே ஒன்றை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார் பாஜக. சொல்லுவாங்களே, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. உன் எதிரி யாருன்னு சொன்னா கூட உங்களை பத்தி சொல்லிடலாம், உங்களை யார் எதிர்க்கிறாங்கிறத வச்சு. உன் நண்பன் யார் என்று சொன்னாலும் உங்களை பத்தி சொல்லிடலாம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கெல்லாம் யார் நண்பன்? விஜய் நண்பன் ஆயிட்டாரு. நீங்க ஊடகவாதங்களை டெய்லி பாருங்க. 7 மணில ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் ஊடகவாதம் நடக்குது. வந்து உட்கார்ற வலதுசாரிகள் அத்தனை பேரும் அப்படி புகழ்கிறார்கள் விஜய. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது திமுக தன்னுடைய எதிரி, விஜய் தன்னுடைய நண்பன். அப்ப வலதுசாரிகளுக்கு நண்பனாக இருக்கிற ஒருத்தர் என்னை போன்றவர்களுக்கு நண்பனாக இருக்க முடியாது. அப்ப நாங்க அதிலே புரிஞ்சுப்போம். எங்களுக்கு பாஜகவும் வலதுசாரிகளும் தானா? நான் அப்படி சொல்லல. அவருடைய வெற்றி இவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதுங்க. ஓகே, சுலபமா வந்துடலாம் நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு இவர் நம்ம எதிர்க்க மாட்டான்னு தெரியுது. திமுக தங்களை வீரியமாக எதிர்த்தது. திமுக தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுக திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுது. இந்த போரே டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான போர்னு சொல்லிச்சு. திமுக கீழடியை பாஜக இழுத்து மூடிய போது மீண்டும் அங்கே போய் அகலாய்வு செய்து அங்கே கீழடி அருங்காட்சியகத்தை நிறுவியது. மேடம் தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது இந்த சண்டை இல்ல நடக்கிற சண்டை, இது வேற சண்டை நடந்துட்டு இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை விட நான் தொன்மையான தலைமுறைன்னு நிறுவிட்டார் ஸ்டாலின். யாரை விட? வேதகால மரபை விட தமிழ் மரபு, திராவிட மரபு தொன்மையான மரபுன்னு தரவுகளோடு நிறுவுகிறார். நெல்லையில பொருணை அருங்காட்சியகம் அமைக்கிறார். நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் படிக்கும்போது படிச்சிருக்கிறேன். ஆரியர்கள் இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் குதிரையை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள். நீளமான நாசியை கொண்டிருந்தார்கள், நீளமான கைகளை கொண்டிருந்தார்கள். அவர்கள் இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள் படிச்சிருக்கோம். என்ன தட் மீன்ஸ்? என்னன்னா, இரும்பு ஆரியர்கள் தான் கண்டுபிடிச்சான்னு நம்பிட்டு இருந்தோம். இல்ல, ஆரியர்களின் வருகைக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்தும் அறிவு தமிழர்களிடம் இருந்துச்சுன்னு சொல்லி இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியதுன்னு தூக்கி போடுறாரு ஸ்டாலின். பாஜக ஆடுது, RSS ஆடுது, ஆரியம் ஆடுது. இவர் ஆட்சியை மட்டும் பண்ணிட்டு போயிருந்தாரு, அந்த தலைவலியே இருந்திருக்காது. அவர் ஆட்சியை மட்டும் பண்ணிட்டு போகல. கலைஞர் செய்த தவறும் அதுதான். தவறுன்னு நான் சொல்றது ஆரியர்களுடைய பார்வையில தவறு. நாங்க கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான். எது? சமஸ்கிருதத்துக்கு முன்பாக இந்தியாவில் முதன்முறையாக செம்மொழி அங்கீகாரத்தை பெற்ற மொழி தமிழ். கலைஞர் பண்ணி தந்தார். விவேகானந்தருக்கு ஒரு பெரிய நினைவிடம் இருக்கிறது கன்னியாகுமரியில. அதை விட பெருசா ஒண்ணு அங்க நிறுவனம். போடா வள்ளுவருக்கு சிலை விடான்னு வைக்கிறாரு. ஆரியம் விட்டுருமா? ஏண்டா விவேகானந்தருக்கு நான் அங்க நினைவிடம் வச்சிருக்கிறேன், நீ அதை விட உயரமா வள்ளுவனுக்கு சிலை வைக்கிறியா? நான் உன்னை விட்டுருவேனா? நான் வேதகால மரபு தான் தொன்மையானது நிரூபிக்கணும்னு நினைச்சா நீ கீழடியை தோண்டிக்கிட்டு இருக்க, இப்போ பொருணை நதிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இரும்பின் காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை வாங்கிட்டு இருக்கிற, இருமொழி கொள்கைதான்னு சொல்ற. நான் எப்படியாவது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரலான்னு பார்த்தா நான் குலக்கல்வின்னு சொல்லி நீ மக்கள்கிட்ட போய் எஜுகேட் பண்ணி அதை நான் திணிக்க மாட்டேன், விட மாட்டேன்னு சண்டை போடுற. சரி, நிதியை வச்சு பிளாக்மெயில் பண்ணான்னு பார்த்தா உன் நிதியே வேண்டாங்கிற.
சண்டை இதுதான் இங்க. ம். இது புரியாம ஆளாளுக்கு. அப்ப இந்த சண்டையில தமிழ்நாட்டு மக்கள் திமுக பக்கம் தான் நின்றார்கள், நிற்பார்கள், இனியும் நிற்பார்கள். அது Okay. நல்லா தெரியும் பாஜகவுக்கு. ம். அப்ப பாஜக என்ன நினைக்குது? ரைட்டு, இவனை நம்ம நேரடியா எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ம். வேற ஒரு ஆளை உள்ள இருக்கு. ம். அந்த ஆளு திராவிடம்ங்கிற பேரையே சொல்லக்கூடாது, திராவிடம்ங்கிற கட்சியே வைக்கக்கூடாது. ம். ஐயா முழுசா அப்படி சொல்லலைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கய்யா. ம். போட்டோ 2 வச்சுக்கிட்ட சொல்லு. Okay. அப்ப பெரியார் போட்டோ வச்சுக்க, ம். காமராஜர் போட்டோ வச்சுக்க. ம். ஓகே. ஆனா திராவிடம்னு பேசாத, திராவிட இயக்க கொள்கைகளை பேசாத, ம். பெரியாரிய கொள்கைகளை பேசாத, மாநில சுயாட்சி பேசாத, ம். ஒன்றியத்தை எதிர்க்காத, ம். எதுவும் பண்ணாத. சும்மா என்னையும் நானும் உனக்கு எதிரி தானே சொல்லிக்க. ம். ஐயா நீங்க எதிரின்னு சொன்னா உங்ககிட்ட சண்டை போட்டுமா? ஏன்ட்ட சண்டை போடாத. ம். சண்டையெல்லாம் அவனை மட்டுமே போடு. ஐயா உங்களை திட்டமா என்னையே திட்டாத, அவனை மட்டுமே திட்டு. ம். ஐயா உங்களை எடுத்து ஏதாவது போராட்டம் கிராட்டம் என்னை எடுத்து போராட்டம் பண்ணாத, அவனை எடுத்தே போராட்டம் பண்ணு. எல்லாமே அவன்கிட்டயே சண்டை போடு. ம். ஐயா அப்போ உங்களும் நானும் நீங்களும் நட்புன்னு நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு அவருக்கு ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்க போதும். ம். நம்புவானா? நீங்க ஆடின ஆட்டத்துக்கு, நீங்க நடிச்ச நடனத்துக்கு, நீங்க நடிச்ச படத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு, நம்புவான். அப்போ விஜய் அதுதான் இங்க நடக்குது. இப்ப ம்ஹும். இத நம்ப வச்சுட்டாங்க. எதை? அப்போ பாஜகவை ம். எதிர்க்கிறார், அவ்வளவு. அந்த ஒண்ணு போதும். ம். யாருக்கு போதும்? கூட்டணி கட்சிகளுக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ம்ஹும். இப்போ கொள்கை எதிரின்னு சொல்லினா இவங்க போக முடியாது. ம். அப்போ கொள்கை எதிரின்னு சொல்ல வச்சு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை உடைச்சி ம். இப்ப திமுக எடுத்த முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள் இருக்குல்ல, ம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? பாசிச பாஜகங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு உச்சரித்து கொண்டே இருந்துச்சு திமுக ஆட்சியில் இருக்கிற Okay. வரைக்கும். இந்த 60 நாள்ல பாசிசம்ங்கிற வார்த்தை எங்கேயா கேட்டிருக்கீங்க நீங்க? ம். பாசிசம்ங்கிற வார்த்தையவே டைல்யூட் பண்ணவர் விஜய். பாசிசமா பாயாசமான்னாரு. ம். பாசிசமும் பாயாசமும் ஒண்ணா? ம். ஒரு தலைமுறையிடம் பாஜகவை ம். பாசிச சக்தி என்று நிறுவிய, ம். பாஜக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரி என்று நிறுவிய திமுகவை ம். அந்த பாசிசம்ங்கிற வார்த்தையை டைல்யூட் பண்ணிட்டு பாசிச எதிர்ப்பை ஊட்டிய திமுகவை தீய சக்தி என்று பதிய வைத்து விட்டார் விஜய். ம். இது யாருடைய வேலை? இது ஆர்எஸ்எஸ், பாஜக, ம். ஆரியத்தினுடைய வேலை. உங்களுடைய திரை கவர்ச்சியை வைத்து அவர்கள் உங்களை களமிறக்கி இதை செய்திருக்கிறார்கள். அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க கத்துவோம். அப்போ அதே குற்றச்சாட்டு அதே விஷயங்களை அண்ணாமலை மேலேயும் வைக்கிறீங்களே, அப்ப 2 பேர்ல யார் எடுத்துக்கிறது? எதையே குற்றச்சாட்டு? அண்ணாமலை உள்ள வரப்பையும் அவரும் பாஜகவுடைய பி டீம், இல்லைன்னா பாஜக வேறு வழியில் காலூன்ற நினைக்கிறது அண்ணாமலை மூலமாக. இப்போ விஜயும் பாஜக, அண்ணாமலையும் பாஜகனா யார் ஒரிஜினல் பாஜக? ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இப்ப திமுகவிலிருந்து அதிமுக பிரிச்சுது. ம். 100 ஓட்டு திமுக இருக்கு. ம். எம்ஜிஆர் அதிமுகன்னு பிரிச்சாரு. ம். யாருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்? ம். திமுக தானே. ஆமா. ஏன்னா திமுக ஓட்டு தான் அங்க ம். போயிருக்கு. ம். திமுகலேருந்து மதிமுக பிரிஞ்சுது. ம். யாருக்கு பாதிப்பு? யார் ஓட்டு தான் மதிமுகவுக்கு ம். போயிருக்கும்? திமுக. திமுக ஓட்டு தான் ம். மதிமுகவுக்கு போயிருக்கும். காங்கிரஸ்ல இருந்து ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. மூப்பனார் வந்தாரு. ம். யார் ஓட்டு தான் அங்க போச்சு? ம். காங்கிரஸ் ஓட்டு. இப்ப அண்ணாமலைக்கு பின்னாடி போனதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டா, காங்கிரஸ் ஓட்டா, திமுக ஓட்டா, பாஜக ஓட்டா? பாஜக ஓட்டு. பாஜக ஓட்டா. அப்ப பாஜக தமிழ்நாட்டு என்ன ஆகுது? ம். பலவீனப்படும். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு. ஆமா. அப்ப பாஜகவுக்கு நியாயமா யார் மேல கோவம் வரணும்? ம். யார் மேல கோவம் வரணும்? அண்ணாமலை மேல கோவம். அண்ணாமலை மேல கோவம் வரணும். ம். பாஜக கோவம் வந்திருக்கா? ம். அண்ணாமலை ஏதாவது செய்யுமா பாஜக? ம். ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? கோவம் தான் ஏதாவது பண்ணும்ல? ம். பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ம்ஹும். ரொம்ப அழகான கேள்வி. என்னன்னா, பாஜக நேரடியாக இந்த மண்ணில் ஆட்சிக்கு வரவே முடியாதுங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். ம். ஏன்னா பெரியார் அவ்வளோ பெரிய கோட்டையை கட்டிட்டு போயிட்டாரு. அதனால தான் பெரியாரை உடைக்கிறதுக்கு பல வேலைகளை செஞ்சு பார்த்தாங்க, அதுவும் தோல்வி. ம். அப்போ பெரியாரை கொஞ்சம் வச்சுக்கிட்டே ஒரு ஆளை உள்ள விடுவோம், ம். துரோகிகளை உள்ள விடுவோம் ம். அப்படிங்கிற ஒரு வேலை நடக்கு. அது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் இப்போ விஜய் இறக்கியாச்சு. ம். பாஜகவில் ஸ்ட்ரைட்டாக வர முடியாது. அப்போ மாநிலத்தை கொஞ்சம் பேசிக்கணும், ம். இருமொழி கொள்கையை கொஞ்சம் பேசிக்கணும், மாநிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசிக்கணும். ஆனால் ஒரு வலதுசாரியாக இருக்கணும். ம். அப்படி ஒரு ஆள் அனுப்பு உள்ள. ம். அப்படி இப்போ அண்ணாமலை. ம். இப்போ விஜய் வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்க மக்கள், ம். அது திமுகவுக்கு சாதகமாக போயிடக்கூடாது. ஓகே. ம். அதுல பங்கு போட்டு திருப்பி பிரிக்கிறதுக்கு யார் வேணும்? ஒரு ஆள் வேணும். ம். நம்ம ஆள் ஒருத்தனை உள்ள அனுப்பு. ம். ரொம்ப சிம்பிள். நீங்க சென்னையில சில பெரிய கடை வீதிகளுக்கு போனீங்கன்னா ஒன்று இருக்கும் மேடம். ம். பக்கத்துல 2 கடை போட்டிருப்பாங்க. ம். கஸ்டமருக்கு 2 ஒரே ஓனர்னு தெரியாது. ம். சரியா? இவன் இந்த நீங்க இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, பாரிஸ் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ம். ஒரே ஓனர் 2 கடை போட்டிருப்பாரு. ம். அல்லது ஒரு 2 கடை தள்ளி ஒரு கடை போட்டிருப்பாரு. ம். நம்ம சாமானிய மக்களுக்கு இது புரியாது. ம். இவங்க எங்க போய் பார்ப்பாங்க. ம். பார்த்துட்டு இங்க பிடிக்கலன்னா போறதுக்கு பக்கத்துல அவங்க கடையே இன்னொரு கடை இருக்கும். ம்.
2 கடை தள்ளி போனீங்கன்னா இன்னொரு கடை அவங்க கடையே இருக்கும். இவன் ஏதோ ஒரு கடையில் எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு அந்த கடையை திட்டிட்டு போவான். அந்த கடையை விட இங்க நல்லா இருக்குதுல்ல, அவங்கள விட இங்க 10 ரூபா கம்மியா இருக்கு. ஓனர் ஒரே ஆள் தான் இருப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும் அங்க பிடிக்கலன்னா அவனுடைய சாய்ஸ் என்னவா இருக்கணும், ஏத்தாப்புல நான் இன்னொரு கடையை வச்சிருக்கேன், நீ என்கிட்ட வந்துரு. ஆனா நயினார் மறுக்கிறார். இது ரெண்டுமே நீங்க சொல்ற இது ரெண்டுமே வந்து வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். தமிழகத்தில் நயினாரும் அங்க நிதின் நபின் தலைமையிலான பாஜக மட்டும்தான் ஒரிஜினல் பாஜக. வேற யாரும் இந்த பிடி மீட்ல அதெல்லாம் வேலை இல்ல. மேற்கு வங்கத்தில் எப்படி வந்தோம், அஸ்ஸாம்ல எப்படி வந்தோம், அந்த மாதிரியாக தமிழ்நாட்டிலும் நாங்கள் நிச்சயமாக வருவோம். இவங்க யாரும் ஒரிஜினல் பாஜகவோ நாங்களோ கிடையாது. இதெல்லாம் வெறும் சாயம் பூசுற வேலைன்னு சொல்றாரு. நயினார் வேற என்ன சொல்லுவாரு, எப்படிங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஐயோ அப்படின்னு நான் கேட்பாரு. சத்தியம் தான் பண்ணுவார் இல்லைன்னு. என்னங்க இது, நயினார் சொல்றதை எடுத்துக்கணும்ல. சரி, நயினாரை விட்டுருவோம், அவர் பாஜக தலைவர். அப்படி எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பது போல் பாஜகவையும் எதிர்ப்பேன்னு சொல்றாரு. எந்த கட்சியெல்லாம் இது வரைக்கும் எதிர்த்திருக்காரு இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுக்கு பிறகு? யாரையும் எதிர்க்கல, திமுகவையும் எதிர்க்கல. அப்புறம் என்ன எல்லா கட்சியும் எதிர்ப்பது போல? நான் தெளிவா தான் கேக்குறேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பது போல. இது வரைக்கும் இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு யாரெல்லாம் எதிர்த்து? அரசியல் கட்சியா மாறல, இன்னும் அமைப்பா தானே, இயக்கமா தானே. அது வரைக்கும் இங்க செத்து கிடக்கணும் பத்தி பேச மாட்டீங்க. அது வரைக்கும் இங்க நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளை கண்டுக்க மாட்டீங்க. அது வரைக்கும் இங்க நடக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை கண்டிக்க மாட்டீங்க. குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் வந்தால் தட்டி கேட்போம். ஆனா அவங்களுக்கு ஒரு வருஷ காலம் அவகாசம் கொடுக்கணும். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அம்மாவுக்கு எதிராக அம்மாவுக்கே தெரியாம அவ வந்து அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதே, அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இல்லையா அண்ணாமலை பார்வைக்கு? அப்போ நீங்க ரொம்ப சிம்பிள் வேணும், நீங்க நம்புங்க. நான் கேட்கிறேன், நாளைக்கு அண்ணாமலைட்ட சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அண்ணாமலைக்கு ஒரு 2 எம்பி அல்லது 3 எம்பி வந்துட்டாங்க ஒரு வாதத்துக்கு, சும்மா ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுப்பாரா, மோடிக்கு ஆதரவு கொடுப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, யார் ஆதரிப்பாரு? மோடிக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். மோடிக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு மேடம். என்ன பாபுஜி, மோடியை தான் ஆதரிப்பாரு. அதுதான் இப்போ இந்த மாதிரி பேசுறப்பதான் என்ன ஒரு சந்தேக மக்கள் மத்தியில பொதுவா வைக்கப்படுது அப்படின்னா, இப்போ விஜயும் பாஜகன்னு சொல்லியாச்சு, அண்ணாமலையும் பாஜகன்னு சொல்லியாச்சு, விஜய் வேணாத பட்சத்தில் நீங்க சொன்னதுல இப்படி எடுத்து இல்ல ரொம்ப நான் வந்து ரொம்ப கவனமா ஒன்று சொன்னேன். பாஜகங்கிறத விட நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை ஆரியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். பாஜகங்கிற வார்த்தையை விட கூட நான் அதிகமா எந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்? ஆரியம். ஓகே, அப்போ அப்படின்னு அதுக்கு ஒரு டோன் இருக்கு. ஆரியம் எதை விரும்பாதுன்னா மாநில சுயாட்சிகளை விரும்பாது. நீங்க கோல்வல்கர் புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். ஆர்எஸ்எஸ் கோல்வல்கர் எழுதியதா இருக்கட்டும், பஞ்ச் ஆஃப் தாட்ஸா இருக்கட்டும், மற்ற புத்தகங்களை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாநில முதலமைச்சர்களே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதிபராட்சி முறை தான். அவங்க ஒரே கட்சி ஒரே ஆட்சி இந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி வருவாங்க. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, இதுதான் அவங்களுடைய கல்ச்சர். இதை ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய மொழிவாளி தேசிய இனங்கள், இனக்குழுக்கள் இந்தியாவில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா எதிர்க்கும், பெங்கால் ஸ்ட்ராங்கா எதிர்க்கும், வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல அவங்க வந்து வங்க மொழி அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பஞ்சாப், மகாராஷ்டிரா மராட்டி இருக்கு அப்படின்னு நிற்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாநில மொழிகள் சார்ந்து மொழி உரிமை சார்ந்து பேசிய கட்சிகள் இருக்குல்ல, அவை அனைத்துமே வீழ்த்தப்பட்டிருக்கு. மமதா பானர்ஜி வீழ்த்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம சதைச்சிருச்சு இன்னைக்கு ஆரியம். ஆரியத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடத்துல பாஜக இருக்குது. பல இடங்களில் காங்கிரஸும் இருக்கிறது. அதுக்குள்ள நான் வர்றேன். மகாராஷ்டிரால மராட்டி சிவசேனா உடைச்சாங்க. தெலுங்கானால தெலுங்கு சந்திரசேகர் ராவ் உடைச்சாங்க. தமிழ்நாட்டில் தமிழர் திராவிடம் திமுக உடைச்சாங்க. முதலாளித்துவ எதிர்ப்பில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை. 3 தேசிய கட்சி, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட். இதுல கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எந்த ஸ்டேட்லயும் ஆட்சியில் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு 2 எம்பி தான் தமிழ்நாட்டில இருந்து. ஒரு எம்பி இப்போ போன வாட்டி 2 எம்பி இப்ப கேரளாவில் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப காங்கிரசும் பாஜகவுமே ஒரு கூட்டு வைத்திருக்கிறார்கள். நான் பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன். ஆமா, என்ன குற்றச்சாட்டுன்னா தேசிய சிந்தனை காங்கிரஸுக்கு உண்டு, பாஜகவுக்கு உண்டு. இந்த தேசிய சிந்தனைங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரான சிந்தனை சொல்றேன். நான் வந்து தேசப்பற்ற சொல்லல. தேசியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக காங்கிரசும் கடந்த காலங்களில் செயல்பட்டு இருக்கிறது, பாஜகவும் செயல்பட்டு இருக்கு. பெரிய வேறுபாடு கிடையாது 2 கட்சிக்கும். இப்ப இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்குன்னா, ஒண்ணு நீர் இல்ல நான் இருக்கிறேன். எதுக்கு வேற ஆளு? சில மாநிலங்கள்ல இதுக்கு இடமே இல்லை, தேசிய கட்சிகளுக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய மாநிலத்துல நம்ம சாயல்ல நம்ம ஒரு ப்ராக்சியை இறக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது என்னுடைய டவுட், என்னுடைய சந்தேகம்.
அப்போ சவுத்தில் நீ இருந்துக்க, நார்த்தில் நான் இருந்துக்கிறேன். ம். இப்படியாக ராகுல் காந்தி மோடியுமே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அரங்கேற்றி விட்டார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சந்தேகம் வைக்கப்படுறது என்னன்னா, இப்போ விஜய் இல்லாத பட்சத்தில் மாற்றாக ஒரு வேணான்னு முடிவு பண்றப்ப அண்ணாமலையை முன்னிறுத்துது ஆர்எம், ஆர்எஸ்எஸ், பாஜக ஏதோ ஒண்ணு வைக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ அண்ணாமலையா பாஜக, அண்ணாமலையா விஜயா அப்படிங்கிற ஒரு நிலை வரப்போ 2 பேருக்கும் பாஜகங்கிற ஒரு சாயம் பூசப்பட்டது அப்படின்னா, உதயநிதி அப்படிங்கிற ஒருவர் மேல் வருவார். இப்ப இவங்க 2 பேரும் வரப்ப உதயநிதி பின்தள்ளப்படுறார். அதனால இவங்க 2 பேருமே பாஜகப்பா, உண்மையானது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு உதயநிதி தான் அப்படிங்கிறதுக்காக உங்க 2 பேருக்கு இந்த வேலையை பாக்குறாங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உதயநிதி இப்ப திமுக தலைவரா? இல்ல, எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர். ஸ்டாலின் வெற்றி பெற்றிருந்தால் ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவர். இன்றைக்கு திமுக தலைவர் யார்? ஸ்டாலின். இங்க அதுக்குள்ள எப்படி உதயநிதி ரேஸ்ல யார் கொண்டு வந்தா? தொடர்ந்து விஜய் வந்ததுக்கு பிறகு அதுதானே பேசப்படுது. விஜய் விசஸ் உதயநிதி தான் அடுத்த அரசியல். அதுதான் சொல்றேன். அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குங்கிற. நீங்க உதயநிதி சொன்னாரா? ஸ்டாலின் சொன்னாரா? திமுகவினுடைய ஒரு 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க மிகப்பெரிய கட்சியினுடைய ஒப்பாரி மிக்காரும் இல்லாத தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். சரியா? நாளை எப்ப தேர்தல் வந்தாலும், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்தால் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் தான்? ஸ்டாலின் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸ்டாலின் இட்ட கட்டளைகளை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சிக்காரராக அங்க யார் இருக்கா? உதயநிதி இருக்கிறார். அவருக்கு சில பொறுப்பு கட்சியில கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அவர் செய்யறார். இருக்கட்டும். இப்ப பிரச்சனை ஸ்டாலின உதயநிதியா இவங்களா அவங்களா இல்ல. நான் திருப்பி சொல்றேன், நான் ஐடியாலஜிக்கலா ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே வர்றேன், ஐடியாலஜியை பேசிட்டே வர்றேன். நீங்க நபர்களை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் நீங்களே சொல்லல பேசுற கட்சியில. நான் பேச அரசியல் ஐடியாலஜிக்கல் வார். தமிழையும் தமிழர்களையும் முன்னிறுத்தியதால, கீழடிய இதெல்லாம் முன்னிறுத்தியதால திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆரியம் ஏற்படுத்தியது. மமதா பானர்ஜிக்கு அதனால ஏற்பட்டுச்சு, மராட்டியில சிவசேனாவுக்கு ஏற்பட்டுச்சு நான் சொல்றேன். இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பேராபத்து நான் சொல்றேன். மாநில உரிமைகள் பறிபோகும் அபாயம் இருக்கிறது. மொழிவழி உரிமைகள் வந்து நம்ம இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. நம்முடைய மொழிகளையே அழிக்கக்கூடிய பேராபத்து இன்னும் ஒரு 20 வருஷத்துல வந்தாலும் ஆச்சரியமில்லை. நான் பதறேன். நீங்க எல்லாத்தையுமே ஐடியாலஜியா பேசுறீங்க. ஆனா இப்ப இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகாக அடுத்த தலைமுறைக்கு தள்ளப்பட்டதா பேசப்படுது. அதனாலதான் விஜய் விசஸ் உதயநிதி, இல்லைன்னா விஜய் அண்ணாமலை உதயநிதி, இவர்கள் 3 பேர் தான் வருங்கால அரசியல்லாம் சொல்லப்படுது. ஐடியாலஜியே வேண்டாம். கொள்கை அரசியலை தாண்டி இப்ப எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆயிடுச்சு. மக்கள் நலன் அது சார்ந்ததுதான் வந்து அரசியல். கொள்கைங்கிறதுலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகள் பேசுறதை பார்க்க முடியுது. அப்படிதான் பேசுறாங்க. யூ ஆர் ரைட். அப்படித்தான் தமிழ்நாடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சிலர். கரெக்டான புள்ளிக்கு வந்துட்டீங்க. இந்த சண்டை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு சித்தாந்தம் பேசிட்டு? நேற்று என்னோடு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் விவாதத்தில் அமர்ந்திருந்த சக வலதுசாரி நண்பர் சொன்ன வார்த்தை, இந்த சித்தாந்தம்லாம் பெருசா பேசாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாருங்க, அதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்கிறார். தீவிர RSS ஆதரவாளர். அவர் தெளிவா சொல்றாரு, விஜய்க்கு சித்தாந்தம் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அப்படி இல்லாமல் இருப்பதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்கிறார். அவர் வெற்றி பெற்றதை அவர் கொண்டாடுகிறார், வரவேற்கிறார். இது ஆபத்தா நாங்க பாக்குறோம். இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. இன்னைக்கு இந்த நடிகர், நாளைக்கு இன்னொரு நடிகர் வருவார். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு, நேற்று என் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தை டிவி பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். அந்த புதுசா இப்போ இந்த ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, பிரதீப் ரங்கநாதன். எஸ், இந்த இது படத்தோட டைரக்டர், கோமாளி படத்தோட. அவருடைய இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த தம்பி, இவரை தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க அந்த வீட்டில். சொல்லிட்டு அந்த தங்கை சொன்ன வார்த்தை, யாருக்குன்னு தெரியும், கொஞ்ச நாள்ல இவன் முதலமைச்சர் ஆனாலும் ஆயிடுவாங்கிறாங்க. யார? அந்த பிரதீப் தம்பிய. நீங்க இது என்னன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு இணையத்துல ஒரு நகைச்சுவை படிச்சேன். படிக்கும்போது நகைச்சுவை அறிஞ்சு, ஆனா வேறையா இருந்துச்சு. அந்த தர்பூசணி படத்தை தின்னுட்டு ஒரு தம்பி வருவாரு, வாட்டர்மெலன் திவாகர். திவாகர் தானே? சுதாகரா? திவாகர். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். எஸ், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அந்த அவர் தம்பியை கைது பண்ணிட்டாங்க. ஒரு நகைச்சுவை. வீட்டில் ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாரு. ஏமா வந்து அடிக்கிறேன்னு அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு யாரோ ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்களாம். அவரை விடுவிக்கிறாங்களாம். அதுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு காசு கேட்குறாண்டி உன் புள்ள அப்படின்னு அப்பா வந்து அடிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், எதுக்கு வம்பு, திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆள் முதலமைச்சர் ஆனாலும் ஆயிடுவாரு, அப்போ உங்க புள்ள அமைச்சராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் அந்த ஆளோட தீவிர ரசிகனா இருக்கான். யாருக்கு தெரியும், நாளைக்கு அந்த ஆள் முதலமைச்சராக இவன் அமைச்சர் ஆயிட்டான்னா
அதனால அவன் கேட்டதை எதுக்கும் கொடுத்து விட்டுருங்க. அப்படிதான் இப்ப தமிழக அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? தமிழம் இருக்குது. ம். நடித்தவர் முதலமைச்சராகிவிட்டார். அவரை வைத்து படத்தை தயாரித்தவர் டெல்லிக்கான சிறப்பு பிரதியாகிவிட்டார். அவர் நடிச்ச படத்துக்கு கட் அவுட் வச்சவங்க, பால் ஊத்துனவங்க எல்லாம் எம்எல்ஏவும் மினிஸ்டரும் ஆயிட்டாங்க. இதை பார்க்குற தலைமுறைக்கு என்ன தோணும்? அடுத்தது யாரா இருக்கா? ஏய் ஏய் இந்த நம்ம அண்ணன் வராரா, இவர் வராரா, இவரை பிடிப்போண்டா, இவர் நடிக்கிறாரா, இவரை பிடிச்சிக்கிட்டோம்னா இவர் ரசிகர் மன்றத்தில் இப்பயே நம்ம போய் சேருவோம்டா. அதை ஏன் நம்ம ரசிகர்களா பார்க்கணும்? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா செயல்படுறாங்களா இல்லையா, அப்படி ஏன் பார்க்க கூடாது? அவர்கள் அமைச்சர்களான பிறகு அவர்களுடைய செயல்பாடுகளை மதிப்பிடுவது அப்படிங்கிறது அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில். ஆமா, அதுல நான் முழுமையா உடன்படுறேன். அதுக்குள்ள போகவே விரும்பல. நான் அதுக்குள்ள போய் விரும்பல. அமைச்சர்களாக ஆனவர்களுடைய செயல்பாட்டை வைத்துத்தான் விமர்சிக்கிறோம். பட் அவர்கள் அமைச்சர்களாக ஆனது எப்படி? ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆனது எப்படி? அவர் இவங்களெல்லாம் அமைச்சராக ஆக்கியிருக்காரு. அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ நாளைக்கு இது வரைக்கும் என்ன தோணுச்சு? இப்போ இடதுசாரி இயக்கங்கள் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்களை கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைஃபி, ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி இயக்கத்தில் அனுப்புவாங்க. அப்போ ஒரு மாணவர் பருவத்திலேருந்தே அவன் அரசியலை படித்து வளருவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அரசியல் ரீதியாக போவான். அந்த தம்பிகளோ தங்கைகளோ வந்து அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவாங்க. அங்கேருந்து உருவாகி வருவாங்க. அப்புறம் இளைஞர் மன்றத்துக்கு வருவாங்க, அரசியல் பயிற்சி பற்றை போவாங்க, பகுப்புகளுக்கு போவாங்க, இப்படியே குரூம் ஆவாங்க. இதே திமுக எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான். கீழே இருந்தே மாணவரணி இளைஞரணி போய் போரிட்டு சண்டை போட்டு கேஸ் வாங்கி மண்டையை பிச்சு இப்படி வளருவான். யாருக்காவது ஆம்பளை பிள்ளை இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுவும் ஆம்பளை பிள்ளை. ஏன்னா இங்கே வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து ஹீரோயினை ஏற்றுக்க மாட்டான், ஹீரோவை தான் ஏற்றுக்கிறான். அதனால ஆம்பளை பிள்ளை இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்க, பள்ளிக்கூடத்துக்குலாம் சும்மா எழுத படிக்கிறதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 12th வரைக்கும் அனுப்புங்க. காலேஜ் அனுப்புனா ஓகே, இல்லைனா அது கூட வேண்டாம். 12th முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஜிம்முக்கு அனுப்புங்க. முக்கியமாக நல்ல டான்ஸ் கிளாஸ் அனுப்புங்க. நல்ல டான்ஸ் ஆட தெரியணும். ஜிம்மு அனுப்பி கொஞ்சம் அவனை தேர்த்தி விட்டு, உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் அவனை சினிமாவில் நடிக்க விட்டுட்டீங்கன்னா ஒரு 2 படம் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு 3வது படம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு 25 வருஷம் பல்ல கடிச்சிட்டு அந்த பையன் சினிமாவில் கோல வச்சுட்டான்னு வைங்க. சினிமாவுக்கு சினிமாவாச்சு 25 வருஷத்தில் உங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான். யார் சம்பாத்தியம்? யாருடைய பணம்? இந்த மக்கள் பணத்தை தான் மக்கள் வாரி கொடுப்பாங்க. 50 ரூபா டிக்கெட் 500 ரூபா கொடுத்து பார்ப்பான், கவலையே பட மாட்டான், கொண்டு போய் கொடுப்பான். கொடுத்து பார்த்து இப்போ இது ஊழலா இல்லையா? ஒரு பியூனு ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் ஊழலை ஒழிப்போம், 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு வாங்குறவனுக்கு அது ஊழல்னே தெரியல பாருங்க. அந்த ஊழலை வச்சு தான் அந்த நடிகர் கோல வச்சிருக்காருன்னு தெரியல. 500 ரூபா நல்லா சம்பாதிச்சாச்சு. ஒரு 25-30 வருஷம் கழிச்சு இவருக்கு டான்ஸ் ஆட முடியாது, முட்டிலாம் வலிக்கும், வயசாயிடும். நான் விஜய சொல்ல இன் ஜென்ரலா சொல்றேன். ஒரு நடிகனை உருவாக்குனீங்கன்னா வயசாயிடும். அப்புறம் புது நடிகர்கள் வந்துருவாங்க. அப்ப புது நடிகர்கள் வந்தோம்னா இவர் நினைப்பாரு, முடியல, நம்ம ஏன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது? எப்படி சேவை செய்வீங்க? வாங்க ஒரு 5 வருஷம் இயக்கம் நடத்துங்க, போராடுங்க, ரோட்ல நில்லு, மக்களோட மக்களா நில்லு, வழக்க சந்தி, ஜெயிலுக்கு போ, மக்களுக்கு கை கொடு, வேர்வையும் ரத்தமுமாக அவனோடு நில். நான் அவனை தொடவே மாட்டேன். கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். வேற என்ன சார் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு கேரவன் ரெடி பண்ணுங்க மேடைக்கு பக்கத்தில். சரி நான் வர்றேன் சார். மேடையில் நம்ம எத்தனை சேர் போடுவோம்? சேர்லாம் எதுக்கு சார்? கூட கொஞ்சம் பேர் நிற்பாங்க. ஐயா எல்லாரும் நின்று பேசிட்டு எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது. நான் மட்டும் வருவேன், நான் மட்டும் பேசுவேன். அப்படியா, சரி சார், ஓகே, அவ்வளோதான் சார். வேற இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேற என்ன? ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர். மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்கல்ல அப்போது அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். அதனால இப்போ இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்னா கஷ்டப்பட்டு அரசியலுக்குள்ளே போய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அது மக்களுக்கு சேவை செய்யலாம் வேண்டாம். முதலமைச்சர் ஆகணும்னா நீங்கள் சினிமாவுக்கு நடிக்க போயிடுங்க. மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. சரியானதெல்லாம் எப்பொழுதும் வெற்றி பெறுவதும் இல்லை, வெற்றி பெற்றதெல்லாம் சரியானதும் இல்லை. வெற்றி பெற்றதாலேயே ஒன்றை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவுக்கு எதிர்க்கணும். மோடி தான் 3வது வாட்டி பிரதமராக இருக்காரு, அமைதியாக போயிடலாம்ல? அப்படி போக முடியாது. தேர்தல் அரசியலில் ஒரு கவுன்சிலராக கூட வராதவர் தந்தை பெரியார். ஏன்? அவர் தேர்தல் அரசியலே புறக்கணித்தார். அவர் தான் தலைவர். அதுக்காக அவர் 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 நின்னா ஜெயிச்சிருப்பாரா? எத்தனை ரோட்டு போட்டிருப்பான் தெரியாது. அதுக்காக பெரியாரை நம்ம நிராகரிச்சிருவோமா? நிராகரிக்க முடியாது. காமராஜரோடு அவர் வாழ்ந்த காலத்தில் திமுகவுக்கு முரண்கள் உணர்ந்துச்சு, அது வேற.
ஆனாலும் காமராஜரை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 நாம் வாழ்ந்த காலத்துல நாம வந்து ஐயோ அப்படி ஒரு தலைவர் இருந்தாரான்னு நான் வந்து அனுதினமும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த பெருந்தலைவர் காமராஜர் தோல்வி அடைந்திருக்கிறார். அதுக்காக தோத்துட்டாருங்கிறதுக்காக அது வந்து காமராஜருடைய சாதனைகளை நீங்க நிராகரிச்சிருவீங்களா? அப்ப வெற்றி மட்டுமே என்ன கிடையாது, ஒன்றுக்கான சரியான அளவுகோல் அல்ல. அதை எதிர்த்து சண்டை போட்டு புரிய வைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? எங்களுக்கு இருக்குது. இதுல நாங்க தோக்கலாம், ஒருவேளை தோக்கலாம், தப்பு இல்லை. அவங்க ஜெயிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்காகவே நாங்களும் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு சென்றால், நாங்கள் படித்த அரசியலுக்கும் நாங்கள் படித்த திராவிட இயக்க சிந்தனைகளுக்கும், மார்க்சியம், கம்யூனிசம், பெரியாரியம், அம்பேத்கரியம் இதையெல்லாம் படித்தது வீண் விரயம். இதுல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதல்ல பிரச்சனை. இந்த சித்தாந்த போரில் சண்டை செய்வோம், நின்று சண்டை செய்வோம், கருத்தியலோடு. சும்மா கண்ணிய குறைவான வார்த்தைகள் இல்ல, கருத்தியல் சண்டையை செய்வோம். நல்லது செய்தால் விஜயை பாராட்டவும் தயாராக இருக்கிறேன். நான் என்னளவுல தனிப்பட்ட அமைச்சர்கள் பல இளையோர்கள் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இளைய அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை வரவேற்கும் தயாராக இருக்கிறோம், நல்லது செஞ்சா. இல்லை என்றால் நாங்கள் சித்தாந்த அடிப்படையில் கடும் விமர்சனத்தை நான் என்றைக்கும் வைப்பேன். நிச்சயமா இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.